இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதான் பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டு 2 பேரையும் பிரிச்சாச்சு இல்ல, அப்புறம் என்ன புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? மா, நீங்க கார்த்திய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா பஞ்சாயத்துல நான் சொல்றபடி சொல்லணும்னு சொன்னீங்க. அப்படி மடக்கிதான் எங்க 2 பேரையும் பிரிச்சிங்க. அதனால நாங்க புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? சட்டப்படி அதெல்லாம் செல்லாது. என் புருஷன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நான் இங்கே இருக்கேன். அவரை போய் பாக்கறத உங்களால தடுக்க முடியாது. என் புருஷனை பார்க்கவோ பேசவோ உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை. ரேவதி நல்லா தான் பேசுறா. இனிமே உங்க அம்மாவால ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்தியாக்கா எவ்வளவு திமிரா பேசுறான்னு? ஆனா இதெல்லாம் இவளா பேசல, அவன் பேச வைக்கிறான். இவன் நம்ம கிட்ட கொட்டி தீக்குறா. அவனை சும்மாவே விடக்கூடாதுக்கா. சித்தி, என்ன நடந்தாலும் நீங்க அவரே குத்த சொல்லுவீங்களா? புருஷனோட அருமை உங்களுக்கு எங்க தெரிய போகுது? புருஷனோட சேர்ந்து வாழ்ந்தாதானே உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். நீங்க புருஷனோட சேர்ந்து வாழல, அதான் எங்களையும் சேர்ந்து வாழ விடாம வெட்டி விட பாக்குறீங்க. பாத்தியாக்கா உன் பொண்ணு எப்படி பேசுறான்னு? நான் புருஷன் கூட வாழ தெரியாதவளாம், அதனாலதான் இவங்க 2 பேரையும் வெட்டி விட பாக்குறேனா? போதும்க்கா, இந்த வீடே கதின்னு கடந்த எனக்கு உன் பொண்ணு எனக்கு நல்ல பட்டத்தை கொடுத்துட்டா. சந்திரா, நீ worry பண்ணிக்காத. ரேவதி, என்ன பேசுற நீ? இவ என் தங்கச்சி மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் சித்தி. உங்களை எல்லாம் தூக்கி வளர்த்தவ. நம்ம குடும்பத்துக்காக தம் புருஷனையே தூக்கி போட்டு தியாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவ்வளவு போய் இப்படி அசிங்கப்படுத்தி பேசுவ? இவங்க பேசுறது மட்டும் சரியாமா? என் புருஷனை எப்ப பாரு மட்டன் தட்டி கேவலமா பேசினா எனக்கு கோவம் வராதா? நானா எதுவும் பேசல, என்ன பேச வைக்கிறாங்க. அவங்க நல்லபடியா நடந்துக்கிட்டா நான் எப்படி எல்லாம் பேச போறேன்? இப்ப எதுக்கு அவனை போய் பார்க்க போன அத சொல்லு. இந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, அத வாங்க தான் போனேன். ஈஸ்வரி, பாத்தியா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, மாப்பிள்ள அந்த கம்பெனியை திரும்பவும் நம்மகிட்டே கொடுத்துருவாருன்னு. நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. ஆமாமா, இது எப்பவும் அத்தையோட சொத்தாதான் இருக்கணும்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட கொடுத்தாரு. வாங்கிக்கோங்க, இது இப்பவும் உங்க கம்பெனி தான்.